பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீரியங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஏம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பகவத்கீதை 10வது அத்தியாயம். நாம் இன்னைக்கு பார்க்க வேண்டியது 11வது ஸ்லோகம். தேஷாமேவானுகம்பார்த்தம் அகம் ஞானஜம் தபக அஜ்ஞானஜம் தபக நாசயாம் யாத்மபாவஸ்தோ பாவஸ்தக ஞானதீபேன பாஸ்வதா. பக்தர்களை பற்றிய விபூதி யோகம். இதுல பக்தர்களை பற்றிய விளக்கங்கள் சொல்லிட்டு வந்தாரு. எப்பொழுதும் என்னிடம் ஈடுபாடுடையவர்கள். நான் பக்தர்களுக்கு எப்படி அனுகிரகம் செய்யறேன், எதை கொடுக்கிறேன் அப்படிங்கிறத இறைவன் சொல்றாரு. எப்பொழுதும் போன 10வது ஸ்லோகத்துல சததம் யுக்தானாம் தேஷாம், யார் யாரு சததம் எப்பொழுதும் என்னிடம் ஈடுபாடு உடையவர்கள். அடுத்தது பிரீத்தி பூர்வகம், என் மீது அன்புடன் வழிபடுபவர்கள். அவர்களுக்கு எதை கொடுப்பேன் நானு, எதன் மூலியமாக அந்த ஞானத்தை அடைவார்களோ அந்த புத்தி யோகத்தை, என்னை அடைவதற்கு உண்டான மார்க்கம் புத்தி யோகம், அந்த யோகத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு அவரு 10வது ஸ்லோகத்துல சொல்லிட்டாரு. இப்ப உடனே டவுட் வரும், எதற்காக தன் பக்தர்களுக்கு மட்டும் இந்த புத்தி யோகத்தை தர்றாரு இறைவன்? ஈஸி பார்ஷியல். அப்ப இவர்கிட்ட பக்தி இல்லாதவங்களுக்குலாம் இவரு கொடுக்க மாட்டாரா அப்படிங்கிறடைய விளக்கத்தை இங்க கொடுக்கிறாரு. அடுத்த 11வது ஸ்லோகத்துல கொடுக்கிறாரு. என்ன சொல்றாரு? தேஷாம் சதத யுக்தானாம், யார் யாரு என்னுடன் எப்பொழுதும் பக்தியோடவும் பிரீத்தி பூர்வகம் அன்போடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் புத்தி யோகம் ஏன் தரேன்னா, பதில் அணு தேஷாம், இந்த இடத்துல தேஷாம் கூட அவர்களிடம். யார் அவர்கள்? சதத யுக்தானாம் பிரீத்தி பூர்வகம் பஜதாம். அவர்கள் தான் யாரு? தேஷாங்கிற புரோனவுன் யாருக்கு போகுது? போன ஸ்லோகத்தில் இருக்கிற சதத யுக்தானாம் பிரீத்தி பூர்வகம் பஜதாம், அதுதான் தேஷாம். அப்படிப்பட்டவர்களுக்கு எதனால? அணுகம்பார்த்தம் ஏவ, ஏன் அவங்களுக்கு புத்தி யோகத்தை நான் கொடுக்கிறேன்? அணுகம்பார்த்தம், கருணையின் பொருட்டு, வேற எதுவும் கிடையாது. கருணையின் பொருட்டு, அணுகம்பார்த்தம் கருணையின் பொருட்டு. யாரு? அகம். இந்த இடத்துல அகம்ங்கிறது யாரு? ஈஸ்வரகா. யாரு பேசுறா? நாட் கிருஷ்ணா, ஈஸ்வரகா. அகம் அஜ்ஞான ஜம், எதை கொடுக்கிறேன் அப்படிங்கறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. அஜ்ஞான ஜம் தமக, அஜ்ஞானத்தினுடைய விளைவாக வந்த தமகா. இப்போ யூஸ்வலா தமகங்கிற வேர்டு வந்துங்க ஜென்ரலா அஜ்ஞானத்துக்கு இருட்டு, தமகங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த இடத்துல அவரு தமகங்கிற வேர்டு அஜ்ஞானத்தினுடைய கான்சிக்வன்ஸ் யூஸ் பண்றாரு, மோகம். சோ அஜ்ஞானத்துக்கும் தமகங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த இடத்துல தமகங்கிற வேர்டுக்கு நாட் அஜ்ஞானம், அஜ்ஞானத்தினுடைய கான்சிக்வன்ஸ் மோகம், குழப்பம். எது நித்தியம் எது அனித்தியம், குழப்பம், எது தர்மம் எது அதர்மம், குழப்பம், மோகம். அத தமகங்கிற சொல்றாரு. சோ அஜ்ஞானஜம் தமக, அஜ்ஞானத்திலிருந்து பிறந்த கான்சிக்வன்ஸ் தமகா. நான் என்ன பண்றேன்? நாசயாமி, முதல்ல அவங்களுடைய அஜ்ஞானத்தில் பிறந்த மோகத்தை நான் என்ன பண்ணிக்கிறேன்? எதனால அவங்களுடைய மோகத்தை, அவங்களுடைய அஜ்ஞானத்தினுடைய விளைவாக அவர்களிடம் இருக்கிற மோகத்தை நான் நாசயாமி, இல்லாமல் ஆக்குகிறேன். ஐ burnt it out, மறுபடியும் முளைத்து வராத அளவுக்கு நான் என்ன பண்ணிடுறேன்? எதற்காக நான் இப்படி பண்றேன்? அணுகம்பார்த்தம், அவர்கள் மேல் எனக்கு இருக்கிற ஒரு கருணை அப்படிங்கிறார். கருணையின் பொருட்டு.
அடுத்து என்ன சொல்றாரு? எங்க நான் உட்கார்ந்துகிட்டு அந்த வேலைய நான் செய்யறேன்? எங்கும் வியாபித்திருக்கிற ஈஸ்வர தத்துவம், எங்க உட்கார்ந்துகிட்டு நான் அந்த வேலைய நான் செய்யறேன்? ஆத்ம பாவஸ்தக. இந்த இடத்துல ஆத்மானா மனம்னு எடுக்கணும். சத்து, சித்துக்கு போயிறக்கூடாது. ஆத்ம பாவஸ்தக. பாவஸ்னா பூ தாத்து. அப்ப டு பி. அங்க அமர்ந்து கொண்டு, இருந்து கொண்டு, எப்படி வேணா போட்டுக்கலாம். பாவஸ்தக. அந்தக்கரண ஆத்மன இந்த இடத்துல என்ன அர்த்தம்? அந்தக்கரணே. ஆத் ஆத்ம அந்தக்கரணத்தில் அமர்ந்து கொண்டு, என்ன பண்றேன் நானு? அவர்கள் அஞ்ஞானத்தினுடைய அஞ்ஞானத்தினுடைய விளைவாக வந்த அ மோகத்தை நான் என்ன பண்றேன்? நாசயாமி. எங்க உட்கார்ந்து கொண்டு? ஆத்ம பாவஸ்தக. அஞ்ஞானத்தில் இருந்து கொண்டு, அஞ்ஞானஜம் அஞ்ஞானத்தினால் உண்டான தமக. தமக என்ன சொன்னேன்? மோகம்னு எடுத்துக்கணும். அஞ்ஞானத்திலிருந்து பிறந்தது திருப்பி அஞ்ஞானம் போடக்கூடாது. அதனாலதான் அஞ்ஞான ஜம்முன்னு ஓடுறாரு. அஞ்ஞானத்தோட கான்சிக்வன்ஸ் அவர் என்ன வேர்ட் யூஸ் பண்றாரு? அஞ்ஞான ஜம். ஜம் மீன்ஸ் ஜன் தாத்து. பிறத்தல். அதிலிருந்து பிறந்த அதை நான் என்ன பண்றேன்? மோகத்தை. அடுத்தது அஞ்ஞான உண்டான மோகத்தை நான் என்ன பண்றேன்? நாசயாமி. அடுத்தது இன்னொன்னு சொல்றாரு. பாஸ்வதா ஞான தீபேன நாசயா. பாஸ்வதா ஞான தீபேன. எப்படி நான் அத நான் நாசயா பண்றேன்? பாஸ்வதா பிரகாசத்திற்குரிய ஞான தீபேன. ஞானம் என்பதை கொடுத்து அஞ்ஞானத்தின் விளைவான மோகத்தை நான் நாசயாமி. இப்ப நான் பண்றது டியூ டு அனுகம்பா. மனதில் அவர்கள் மீது நான் கொண்ட கருணையினால் எங்க உட்கார்ந்துகிட்டு ஆத்மபாவஸ்தாக அவர்களுடைய மனதிலேயே இருந்து கொண்டு அமர்ந்து கொண்டு என்ன பண்றேன்? அஞ்ஞான ஜம் அஞ்ஞானத்துடைய விளைவாக வந்த எத மோகம் அதை நான் என்ன பண்றேன்? எப்படி பண்றேன்? நாசயாமி. அபாவஸ்தா ஞான தீபேன. ஞானத்தை கொடுத்து வேற எப்படி பண்ண முடியும்? ஞான தீபேன. அந்த தீபம் எப்படி? பிரகாச ரூபேன. அதை ஏன் அதுக்கு பிரகாச ரூபம் அந்த ஞானத்துக்கு? அந்த ஞானம் ஆத்மாவை விளக்குவதற்கு இன்னொரு விளக்கு தேவையில்லை. ஸ்வசித்தக ஸ்வப்பிரகாசக. அப்படிப்பட்ட ஞானம் ஆத்ம ஞானம்ங்கிற எப்படி நீங்க சொல்றீங்க? ஸ்வப்பிரகாசக பாஸ்வதா ஞான தீபேன. அந்த தீபத்தின் தியானம்ங்கிற அந்த தீபத்தை அவங்க மனதில் கொடுத்து பிரகாசப்படுத்தி அவர்கள் மனதில் பிறந்த அவர்களுடைய கான்சிக்வன்ஸ் ஆஃப் அஞ்ஞானத்தை நான் என்ன பண்றேன்? நாசயாமி. எதன் பொருட்டு? அனுகம்பாத்தம். அவர்கள் மீது இருக்கிற கருணையின் பொருட்டு. இந்த இடத்துல ஒரு விசாரம் வருது. ஒரு ஆச்சாரியர் எழுதுறாரு. யார் இன்டெலிஜென்ட்? இப்போ நீங்க என்ன பண்றீங்க? நான் என்னை உனக்கு இறைவன் என்ன பண்றாரு? என்ன சொல்றாரு? நான் உனக்கு என்னை தருகிறேன். எப்போ? நீ எனக்கு உன்னை தந்தால். இதுதான் கான்செப்ட். நீ உன்னை எனக்கு தந்தால் நான் என்னை உனக்கு தருகிறேன். திஸ் இஸ் த சாரம் ஆஃப் திஸ் கான்செப்ட். பியூட்டிஃபுல் கான்செப்ட். நீ உன்னை எனக்கு தந்தா அப்படின்னா உடனே கத்தி எடுத்து அடுத்து உயிர் இருந்தா பிடிச்சுக்கோன்னு கொடுக்குற அந்த இது இல்ல. நம்மளுடைய உடல், மனம், இந்திரியம் எல்லாருடைய செயல்பாடுகளுக்கும் இறைவன் தான் இறைவனை பற்றிய ஞானத்தை அறிய வேண்டும் என்று எவன் ஒருவன் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டானோ அதுதான் அவருக்கு நீ எவன் என்னை அடைந்தவன் அர்த்தம். எவன் என்னை அடைந்தானோ அவனுக்கு நான் என்ன தர்றேங்கிறாரு. அப்ப யார் யார் அவனை அடைந்தவன் இறைவன் சொல்றாரு? இறைவனை பற்றிய ஞானம் பெற வேண்டும் என்பதற்காக தன் வாழ்க்கை முழுவதையும் தன்னுடைய செயல்பாடுகள், கர்மங்கள் எல்லாத்தையும் யார் அர்ப்பணம் பண்றானோ அவனுக்கு நான் என்ன தரேன்? என்ன தரேன். அப்போ ஒரு ஆச்சாரியர் கேட்கிறாரு, யாரு புத்திசாலி தெரியுமா? இறைவா, நான் தான் புத்திசாலிங்கிறார். நீ இறைவா, நீ புத்திசாலி, உன்னை விட நான் புத்திசாலி. ஆர்குமெண்ட். ஏன்? நான் என்ன உனக்கு தரதுனால உனக்கு எந்த பிரயோசனம் கிடையாது இறைவா. யூ ஆர் நாட் ஆல் பெனிஃபிட்டட். நான் என்னை உனக்கு கொடுப்பதால் உனக்கு ஏதாவது அங்க நன்மை இருக்குதா? தொந்தரவு தான், பெறான்ற வேலைதான். ஆனா நீ எனக்கு என்னை கொடுத்த என்றால் நான் சம்சார துக்கத்திலிருந்து விடுபடுகிறேன். சோ நான் தான் புத்திசாலி அப்படிங்கிறது ஒரு சைடு, ஒரு நோட். ஒரு ஆச்சாரியார் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. இந்த இடத்துல சங்கரர் பாஷ்யத்துல பாத்தீங்கன்னா நிறைய விளக்கங்கள் கொடுக்கிறாரு. அந்த
ஏன்னா அவருக்கு கிடைச்சிருச்சு பாருங்க, தீபம், பிரகாஷம் அது வேர்டு யூஸ் பண்ணிட்டாரா? அத வச்சு அவரு தீப பிரகாஷ்ங்கிற வேர்டுக்கு சங்கராச்சாரியார் இந்த இடத்துல பாஷ்யத்துல என்ன சொல்லியிருக்காரு? மோகம், தபக, அஜ்ஞானஜம். அதாவது தீபம் கம்பேர் பண்றாரு. தீபம் எரிய என்ன தேவை? எண்ணெய் தேவை. 3 சொல்லியன். எண்ணெய், ஆயில். தீபம் எரிவதற்கு எப்படி எண்ணெய் முக்கியமோ, அதைப்போல பக்திங்கிறது அங்க தைலம்ங்கிறார். தைலம்னா எண்ணெய். இப்ப எதாவது சொல்றாரு, பக்தி இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் கேப்பிட்டல் என்னது? பக்தி. ஒரு விளக்கு எரியணும்னா எதுங்க கேப்பிட்டலு? ஃபர்ஸ்ட் ஆயில் இருக்கணும். சோ அது கேப்பிட்டல். அப்ப அது என்ன சொல்றாரு? பக்தி. தைலம் முக்கியம். அந்த பாவனா, பக்திங்கிறது லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் பகவான். அந்த பாவனை, அந்த ஆட்டிட்யூட் எதுக்கு கம்பேர் பண்றாரு? எரிகின்ற எண்ணெய். எரிவதற்கு எது எண்ணெய் தேவையோ, அதைப் போல இங்க பக்தி. அடுத்தது தீபம் எரிய மெதுவாக, காற்றே இல்லாத இடத்துல தீபம் எரியாது. வித்தவுட் ஆக்ஸிஜன் சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்போம். விளக்கு எரியாது. சோ மெதுவாக, காற்றுங்கிறது ஒரு வாயு. மெதுவாக சொல்ப வாயு இருக்கணும். வாயுவே இல்லாத இடத்துல விளக்கு எரியப்பாரு. அப்ப என்ன தேவை? தீபம் எரிய ஒரு சொல்பமான ஒரு வாயு தேவை. அதைப் போல இந்த பக்கம் என்ன? அந்த சொல்ப வாயுங்கிறது என்ன இந்த இடத்துல? முமுக்ஷுத்துவம், தீவிர முமுக்ஷுத்துவம். வெறும் முமுக்ஷுத்துவம் வேலைக்கு ஆகாது. நானும் மோட்சத்தை அடையணுங்கிற ஆசை வேலைக்கு ஆகாது. தீவிர முமுக்ஷுத்துவம். எல்லா ஆசையும் இருக்கு. அதோட இது ஒரு ஆசை வச்சுக்கிறேன். அப்படிங்கிறதெல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. தீவிர முமுக்ஷுத்துவம். மோட்சத்தை அடைய வேண்டும் என்பதில் தீவிரம். அது எதோட கம்பேர் பண்றாரு? சொல்ப வாயு இஸ் ஈக்குவல் டு தீவிர முமுக்ஷுத்துவம். அடுத்தது தீபம் எரிவதற்கு இன்னொன்னு என்ன தேவை? திரி தேவை. வர்த்தின்னு சொல்லுவோம் சமஸ்கிருதத்துல. வர்த்தி. இன் ஓல்டன் டேஸ்ல திரி இல்லாம விளக்கு எரியாது. இப்பதான் அந்த விளக்கு, இந்த விளக்கு, பல்பு, எலக்ட்ரிசிட்டி எல்லாம். அதுக்கு முன்னால என்ன வேணும்? ஒளின்னு என்னதான் ஒரே வழி அவங்களுக்கு, விளக்கு ஏத்தி வச்சாதான் ஒளி. அப்ப கண்டிப்பா திரி, வர்த்தி. அது அங்க என்ன சொல்றாரு? தவம்ங்கிறார். ஞானத்தை பெற்ற ஞானத்தில் நிற்பதற்கு தவம். போக வாழ்க்கையில் ஈடுபடுபவர்களுக்கு ஞானமோ, ஞான நிச்சயோ நாட் பாசிபிள். சோ தியானம் இருக்க தவம். எப்படி திரி இல்லாமல் எண்ணெய் எரியாதோ, அதைப் போல தவம். போக வாழ்க்கையிலிருந்து யூ கெட் அவுட். அவங்களுனாலதான் ஞானத்தை பெற முடியும். ஒன்னா போக வாழ்க்கை, இல்லைன்னா ஞானம். ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான். பாதி முட்டையை வேவிச்சு பாதி முட்டையை ஆம்லெட் போடுற, குஞ்சு பொரிக்கிறங்கிற வேலை ஆகாது. அடுத்து 4வது தீபம் வேகமாக காற்றிலிருந்து நாம என்ன பண்றோம்? தீபம் எரிவதற்கு வேகமாக காற்று வீசினா அதுக்கு ஒரு கவர் போட்டு, கண்ணாடி கவர் எல்லாம் விக்குது பாத்தீங்களா, போட்டு மூடி வைப்பதை போல் ஞானத்தை பெற்றதற்கு பிறகு அந்த பக்கம் இந்திரிய விஷயங்களை, இந்திரியங்களை வெளி விஷயங்களுக்கு இருந்து பாதுகாக்கணும். ஒரு கூர்மோங்கானிவ சர்வசக. இந்திரியங்களுடைய பாதுகாப்பு, ஒழுங்குபடுத்துதல், நெறிப்படுத்துதல், உயிருடுற வரைக்கும் அந்த ஞானத்தினுடைய நிஷ்டையில் இருப்பவருக்கு அது தேவைப்படுகிறது. சித்த நிவிருத்தி. எதுல? இந்திரிய விஷய சித்த நிவிருத்தி. எல்லா இடத்துலயும் சித்த நிவிருத்தி வச்சுட்டு என்ன பண்றது? இந்திரிய விஷயங்களில் போகங்களை அனுபவிக்கணுங்கிற அந்த இதுல இருந்து இந்திரிய கட்டுப்பாடு வேணும். இந்த மாதிரி 4 விதமா அந்த தீபத்தையும் ஞானத்தையும் அவர் கம்பேர் பண்றாரு. இங்க இந்த பக்கம் தீபம் எரிவதற்கு, அந்த பக்கம் ஞானம் பெற்று அதில் நிற்பதற்கு. இங்க தீபம் எரிவதற்கு என்னென்ன தேவையோ அதை போல ஞானத்தை பெறுவதற்கும், அந்த ஞானத்தில் நிற்பதற்கும். நிற்பதற்கு அந்த இந்திரிய கட்டுப்பாடுகள் அவசியம். தீவிர முமுட்சுத்துவம் தேவை. தவ வாழ்க்கை தேவை. பக்தி ஃபர்ஸ்ட் கேபிட்டல் என்னது? பக்தி. அதுக்கப்புறம் முமுட்சுத்துவம் உள்ள இருக்கணும். அப்புறம் அந்த தவ வாழ்க்கைங்கிறது கண்டிப்பா தேவை. அடுத்தது இந்திரிய விஷயங்கள் கட்டுப்பாடு ஒழுங்குபடுத்தி இருக்கிறது அவசியம். சோ அப்படிப்பட்ட பக்தனுக்கு ஆத்ம ஞானம் ததாமி. உனக்கு சொல்ற பத்தியில அவனுக்கு நான் என்ன கொடுக்குறேன். சோ இப்ப என்ன தெரியுதுன்னா, குவாலிபிகேஷன் பெறது மட்டும்தான் நம்ம கையில இருக்கு. ஆத்ம ஞானத்தை கொடுக்கறது அவர் கையில இருக்கு. நாம இங்க குவாலிபிகேஷனே பெறாம, இது ஞானம்னா இப்படி இருக்குமா? ஞானம் இப்ப ஞான நிஷ்டைன்னா இப்படி இருக்குமா? ஞானத்தை பெற்றவங்க அப்படி இருப்பாங்களா? நான் வந்து இப்படி சிந்திக்கணுமா? அப்படி சிந்திக்கணுமா? ஒண்ணும் வேலைக்காகாது. குவாலிபிகேஷனை பெறது மட்டும்தான் நம்ம கையில இருக்கு. அவரே பார்த்து குடுத்தா தான் சொல்ல பாருங்க. பக்தனுக்கு ஆத்ம ஞானம் ததாமி. நீ cannot create the ஆத்ம ஞானம், discover by yourself.
கற்பனை பண்ணவே கூடாது. சோ நான் என்னைத் தர விரும்புகிறேன். மனதிலிருந்து உன்னுடைய மனதிலேயே இருந்து உனக்கு ஆத்ம ஞானத்தை நான் ததாமி அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது படி 2. இது சொல்லி முடிச்சோனே அர்ஜுனனுக்கு ஒரு பெரிய டவுட். அர்ஜுன உவாச்ச ஒரு 7 ஸ்லோகம். இனி வர்ற 7 ஸ்லோகம் அர்ஜுனுடைய கேள்வி. இவரு டீச் பண்ணதிலிருந்து அவனுக்கு வந்த டவுட். அர்ஜுன உவாச்ச பரம் பிரம்ம பரந்தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் அஜம் விபும். இப்ப அர்ஜுனன் ஏன் பேசணும்? பகவான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கிறாரு. இது என்ன முந்திரி கொட்டை வேலையா? நம்ம மண்டத்துக்கு அப்படித்தான் எட்டும். அவரு பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்காரு. கம்முனு இவன் கேட்க வேண்டியது தானே. கிளாஸ் தான் எடுக்குறாங்கல்ல. இவங்களுக்கு எல்லாம் எதுக்கு இந்த முந்திரி கொட்டை தரேன்? நடுவுல எதுக்கு கேள்வி கேட்கறாங்க? அப்படின்னு சில பேத்துக்கு தோணும். அதுக்கு தான் பதில் இறைவனுக்கு குடுக்குறாரு. ஏன் அர்ஜுனன் ஏன் வாயை திறக்கிறான்? வாய் திறந்தாகணும். யாருக்காக? அர்ஜுனனுக்காக. பகவானுக்காக வாய் திறக்கல. அர்ஜுனனுக்காக அர்ஜுனன் என்னதான் பண்ணியாகணும்? சிஷ்யர்களாக இருக்கவர்கள் வாயை திறந்துதான் ஆகணும். திறக்க முடியலன்னா பரவாயில்ல, கம்முன்னு இருந்துக்குங்க. இவங்கெல்லாம் ஏதாவது தேவையில்லாம இவங்கெல்லாம் கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தேவையில்லாம அதெல்லாம் அதுதான் சொல்ற பாருங்க. அர்ஜுன உவாச்ச 3 டாபிக். அதாவது 3 டாபிக்ல 3 கருத்து இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் அர்ஜுனன் இந்த இடத்துல வாயை திறந்து அழகா தான் டீச்சிங் போயிட்டு இருக்குது. விட்டா அவரே என்ன பேசிட்டு இருக்க போறாரு. அச்சா இவன் என்ன முந்திரி கொட்டுத்தானே இவனுக்கு எந்த கேள்வி கேட்கறான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சிஷ்யனா இருக்கிறவங்க அர்ஜுனன் பண்றதுங்கிறது இஸ் ஃபார் ஆல் வேதாந்திக் ஸ்டூடெண்ட். ஃபர்ஸ்ட் தான் புரிந்து கொண்டதை குருவிடம், அதாவது தன்னுடைய மனநிலையை, புரிதலுடைய நிலையை குருவிடம் வேஷம் போடாமல், இல்லாததை இருக்கிற மாதிரி, இருக்கிறது இல்லாத மாதிரி எல்லாம் காமிக்காம, ஓப்பன் மைண்டடா நான் புரிந்து கொண்ட தான் புரிந்து கொண்டதை, தன்னுடைய நிலையை, தன்னுடைய புரிதலுடைய தன்மையை வேஷம் போடாமல்ங்கிற ஆச்சாரியர் எழுதுறாரு. குருவிட்ட என்ன பண்ணக்கூடாது? வேஷம் போடாமல், ஸ்துதி பண்ணணுங்கிறதுக்காக எதையாவது பேசாம, உள்ளதை அதுதான் ஆஞ்சநேயர் அப்படி திறந்து காமிப்பார் பாருங்க. அதுதான் வேதாந்திக் ஸ்டூடெண்டுடைய அந்த அந்த சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான் அப்படி திறந்து காமிக்கிறது. நெஞ்சை பிளந்து காமிக்கும் போது உள்ள ராமர் தான் சொல்லுவோம். அந்த நெஞ்சை பிளந்து குரு கிட்ட யாருனால சமர்ப்பணம் பண்ண முடியுதோ அவங்களுடைய பாதை கடகடன்னு மேல போகும். வேஷதாரிகள், ஏன்னா உலகத்துல எல்லாத்திலையும் வேஷம் போட்டு குருகிட்ட அதே பழக்க தோசை வேற என்ன? அதையே குருகிட்ட வேஷம் போட்டுட்டு இருந்தா குருவுக்கு எந்த நஷ்டம் கிடையாது. பகவானுக்கு என்ன நஷ்டம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், தங்கிட்ட இருக்கிற ஸ்ரத்தையை இந்த இடத்துல வெளிப்படுத்துவான். இப்ப 7 ஸ்லோகத்துல என்னென்ன அர்ஜுன பண்றான்? ஃபர்ஸ்ட் தான் என்ன புரிஞ்சுக்கிட்ட, அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன புரியுதுன்னு அவருக்கு தெரிஞ்சு போயிடும். எனக்கு இதெல்லாம் புரிஞ்சுதுன்னு வாயை திறந்து சொன்னா, ஓ இன்னும் இதெல்லாம் புரியல. ஃபர்ஸ்ட். 2வது ஸ்ரத்தையை வெளிப்படுத்துகிறான். ஸ்ரத்த மனசு வந்தா பத்தாதா? அது எதுக்கு போய் குருகிட்ட போய் வெளிப்படுத்தணும்? இது ஒரு கேள்வி வரும். ஏன் வரும்? அந்த ரஜோகுணம், தமோ குணம் இந்த மாதிரி தான் நம்ம சிந்திக்க வைக்கும். எனக்கு ஸ்ரத்தை இருக்குது, மனசுக்குள்ள இருந்தா பத்தாதா? அத போய் குருகிட்ட போய் சொல்ல வெளிப்படுத்தணும்னா ஓப்பன் அப் பண்ணணுமா? ஏன் தேவை? ஸ்ரத்தையை வெளிப்படுத்துகிறான். ஏன்னா ஸ்ரத்தையை வெளிப்படுத்தினால்தான் குருவே என்ன ஆவாரு? மோட்டிவேட் ஆவாரு. ஓ இவங்கிட்ட ஸ்ரத்தை, ஏன்னா குருவுக்கு வந்து மோட்டிவேஷன் ப்ராசஸ் ஸ்டூடெண்ட் தான். அவருக்கு நடத்தணுங்கிறதோ அதனால அவரு ஒண்ணும் சாதிக்கல. இப்ப நடத்தித்தான் ஆகணுங்கிற கண்டிஷன் குரு கிடையவே கிடையாது. நடத்தி காசு பாக்குறவங்களுக்கு வேற வழி இல்லை. ஐயையோ காசு போயிரும், மாசானா இவ்வளவு வந்துட்டு இருக்குது வருமானம், ஸ்டூடெண்ட்ஸ் குறைஞ்சாங்கன்னா எனக்கு வருமானம் போயிரும். அந்த குரு கதையே வேற. எதையும் எதிர்பாராமல் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. முதல்ல நீங்க அவங்களை புரிஞ்சுக்கணும். அவங்க அப்ப எப்படி அவங்க மோட்டிவேட், பணம் இருக்கவங்க பணத்துல மோட்டிவேட் ஆயிடுறாங்க, கிளாஸ் எடுத்துறாங்க, லீவ் எடுக்காம அந்த டைம் வர்றாங்க. ஒண்ணுமே எதிர்பார்க்காம ஒரு ஆள் உட்கார்ந்துருக்காருன்னா அப்ப அவருக்கு மோட்டிவேஷன் என்ன? ஸ்டூடெண்ட்ஸுடைய ஸ்ரத்தா இஸ் த மோட்டிவேஷன். அப்போ அவரை மோட்டிவேட் பண்ணணும். கண்டிப்பா மோட்டிவேஷன். ஏன்னா அந்த அப்ப என்ன பண்றீங்கன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொண்டு அவருக்கு கொடுக்குறீங்க. என்னது? யூ ஹாவ் டு டீச் மீ அப்படிங்கிறத காமிக்கணும்னா ஸ்ரத்தை வெளிப்படுத்தித்தான் ஆகணும். 7 ஸ்லோகத்துல பேசுறாரு. ஒரு ஸ்லோகத்தில் இல்ல, 7 ஸ்லோகம் எடுத்துக்கிறாரு இந்த 3ஐயும் வெளிப்படுத்துறதுக்கு. ஃபர்ஸ்ட் தனக்கு என்ன புரியும், 2வது பகவானே ப்ளீஸ் கண்டினியூ தி டீச்சிங், எனக்கு என்ன
எதுக்காக எக்ஸ்பிரஸ் பண்றா சொல்லுடைய ஸ்ரத்தைய? ப்ளீஸ் கன்டின்யூ மை டீச்சிங் நாட் எட் ஐ மீன் நான் அந்த ஞானத்த இன்னும் பெறல. ஞான நிஷ்டை இன்னும் பெறல. ப்ளீஸ் கன்டின்யூ, கன்டின்யூ, கன்டின்யூ. அப்பதான் அவர் என்ன ஆவாரு கிருஷ்ணரு? மோட்டிவேட் ஆயி அடுத்த ஸ்லோகத்துக்கே போவாரு. இல்லைன்னா வைண்ட் அப் த கிளாஸ் யுத்தஸ்ஸ பாரதன்றுவாரு. முடிஞ்சது கிளாஸ் முடிஞ்சது. போய் போர் புரியுடா. அப்படி சொல்லிட்டாருன்னா, யாருக்கு நஷ்டம்? ஸ்டூடண்ட்க்கு தான் நஷ்டம். என் குரு நோ வே குரு இஸ் எந்த வகையிலும் குருவுக்கு வந்து அது கிடையாது. அடுத்து 3வது 7 ஸ்லோகத்துல அவன் சொல்ற 3வது கருத்து, அந்த விபூதி, சகுன விபூதியை விளக்கிக் கூறு. அதாவது ஆ அவருடைய விபூதிய அதான் அவருடைய மகிமையை யாரு? கிருஷ்ணருடைய அவதார மகிமையை என்ன பண்றான்? கூறுகிறான். விளக்கி கூறுங்கள். அதாவது இவனுக்கு தெரிஞ்ச விபூதியெல்லாம் சொல்லி, அதற்கு மேல அவருடைய விபூதி என்னன்னு கூறுங்கன்னு கேட்கிறான். எனக்கு அப்ப என்ன அர்த்தம்? எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? இன்னும் என்ன தெரியல. எனக்கு என்ன இன்னும் தேவை. 3வது பாயிண்ட் என்னது? எனக்கு இன்னும் என்ன நான் கத்துக்கணும். ஏன்னா எந்த இடத்துல எனக்கு இன்னும் தெரியும். அத குடுங்க. அப்ப இந்த இடத்துல என்ன கேட்கிறான்? உங்களுடைய மகிமையை எனக்கு இன்னும் கொஞ்சம் கூறுங்கள்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் விபூதி யோகத்தையே இறைவன் ஆரம்பிக்கிறார். இந்த அர்ஜுனன் கேள்வியினாலதான் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? விபூதி யோகமே கிடைச்சிருக்கு. அவன் கேட்கிறான். எனக்கு விபூதி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க. அப்படின்னா அவரு அவரு உங்களுடைய விபூதியை சொல்லும்போது அவர் சொல்றாரு. அது என்ன அவரு இறைவன் இப்படி அர்ஜுனன் இப்படி கூறுறதுங்கிறது கிருஷ்ணரை புகழ்வதற்காகவா? நோ. கிருஷ்ணரை புகழ வேண்டிய அவசியம் அவனுக்கும் கிடையாது. அவனுக்கு இருந்தாலும் அவருக்கு அதெல்லாம் கிடையாது. அப்ப எதுக்கு பண்றானா? சோ உபதேசம் போய்க்கொண்டே இருக்கிற போது ஒரு கிளாஸ்ல உபதேசம் போயிட்டே இருக்குது. அப்ப அர்ஜுனன் என்ன பண்றான்? போயிட்டு இருந்து இவ்வளவு நேரம். அர்ஜுனுடைய நிலை என்ன? இட் இஸ் த டியூட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட் ஒரு ஆச்சாரியர் எழுதுறாரு. இட் இஸ் அ கடமை. ஒரு ஸ்டூடெண்டுடைய கடமை குருவுக்கு உன் மனதில் உள்ளதை கண்டுபிடிக்கும் எக்ஸ்ட்ராடினரி சக்தி எல்லாம் கொண்டவர் குரு அல்ல. மனதுக்குள்ள போய் ஸ்கேன் பண்ணி பாக்குற ஏன்னா இவருக்கு எல்லாம் தெரியும். இவருக்கு சர்வஜ்ஞாகவாச்சே. ஐயய்யா அது சர்வஜ்ஞாக வேற இந்த ஒருவரோட மனதில் உள்ள பூந்து பாக்குற சக்தி நல்ல வேலை இல்லைன்னு நினைச்சுக்குவேன் நான். ஏன்னா உள்ள போய் பார்த்துன்னு வச்சுக்கலாம் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுன்னா கிளாஸ் நடத்த முடியாது. ஏன்னா இங்கங்க இது மைனஸா இருக்குதுன்னா எப்படி கிளாஸ் எடுக்கிறது? நல்ல வேலை இறைவன் அந்த சக்தியை குருவுக்கு கொடுக்கலை. ஏன்னா வி ஆர் நாட் அனிமல்ஸ். இப்ப நீங்க வந்து தயானந்த சுவாமிஜி அடிக்கடி சொல்லுவாரு. ஏய் நீங்க எல்லாம் என்ன அதாவது டாக்டர்ஸ் வந்து 2 மனிதர்களை ட்ரீட் பண்ற டாக்டர் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? விலங்குகளுக்கு ட்ரீட் பண்ற டாக்டர் நிலைமை 2 பேர்த்து யோசனை பண்ணி பாருங்க. அப்படின்னா அந்த வெட்டினரி டாக்டர் அவர்கிட்ட போய் ஒரு பேஷண்ட் யார் படுக்கிறா? அனிமல் தான் போய் படுக்கும். அது எதுவுமே சொல்லாது. அவரே கண்டுபிடிக்கும். ஆனா அனிமல் வந்து எனக்கு இங்க கை வலிக்குதுங்க, கால் வலிக்குதுங்க, வயித்து வலிக்குது, நெஞ்சு வலிக்குது சொல்லவா போகுது? அப்ப வெட்டினரி டாக்டர் அதுக்கு படிச்சிருப்பாரு. அதோட அது அந்த சிம்டம்ஸ் வச்சு அது இதுன்னு கண்டுபிடிக்கிறது. அது அவர் சொல்லுவார் தயானந்த சரஸ்வதி இப்படி வந்து உட்கார்ந்துருக்கீங்களே ஒண்ணும் பேசாம. ஐ எம் நாட் அ வெட்டினரி டாக்டர். ஃபர்ஸ்ட் எனக்கு இது என்னன்னே புரியல. இது எதுக்கு வெட்டினரி டாக்டர் போய் தன்னை கம்பேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு தடவை கூப்பிட்டு கேட்கும்போது சொல்றாரு, ஐ எம் நாட் வெட்டினார்னா பேஷண்ட் வந்து இதே ஹியூமன் பீயிங் டாக்டர் போய் நீங்க ஒரு டாக்டர் போய் பாருங்க. மனுஷன்ட்ட போய் இப்படி கம்முனுக்கு வந்து என்னாரு வாயை திறந்தா உள்ள போருங்க. இல்லைன்னா போங்க அடுத்த ஓபி வரணும். டைம் வேஸ்ட் ஆச்சு சொல்லுவாரா சொல்ல மாட்டாரு? சொல்லுவாரா சொல்ல மாட்டாரு. அங்க அவர் அதுக்காக ட்ரெயின் ஆயிருக்காரு. அதனால அவர் சொல்லுவாரு. இங்க இப்ப வந்துங்க உபாசனை அதுக்கு எதுக்கு சொல்லுவாருன்னா, உபாசனை பண்ணி, அவாந்தர பலன்லாம் பண்ணி, உள்ள வந்து நீங்க வந்து உட்கார்ந்தனே அப்படியே மைண்ட் ரீடிங் பண்றதெல்லாம் நானு பண்ணல. நீ வந்து வாயை திறந்தீன்னா தான் எனக்கு உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரிய போகுது. நான் ஐ எம் நாட் அ வெட்டினரி டாக்டர். சோ அந்த வித்தையெல்லாம் எந்த குருவுக்கும் தெரியாது. தெரியவே தெரியாது. கமிங் டு தி ஸ்லோகம். அர்ஜுன உவாச்ச பரம் பிரம்ம. நீ பிரம்ம சொரூபம் ஆனவர். என்ன சொல்றா பாரு அர்ஜுனன். நல்லா புரிச்சுக்கிட்டான் கிருஷ்ணர் யாருன்னு. என்ன சொல்றான்? நேருக்கு நேரு இதெல்லாம் கொடுப்பன. பரம் பிரம்ம சொரூபம் ஆனவர் அப்படின்னு என்ன? பூரண சொரூபம். பரந்தாம ஃபர்ஸ்ட் தாமனா நம்ம இடம், ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். லட்சியம் கோல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல சங்கராச்சாரிய சொல்லுவாரு அறிவு சொரூபம்னு எடுத்துக்கணும். அதுக்கு அது ஒரு மீனிங் இருக்கு. தாமன ஜென்ரலா இடம்னு பேருங்க பிளேஸ். ஆனா இந்த இடத்துல என்ன எடுத்துக்கணும்? துவம் அறிவு சொரூபம். ஏன்னா பிரம்மம் இப்படி போட்டது அதுக்கடுத்து என்னதான் போட முடியும்? ஸ்தானம்லாம் சொல்லக்கூடாது. அதனால அறிவு நீங்க தான்
அறிவு சொரூபம். 2வது கிருஷ்ணர பார்த்து சொல்றான். இதெல்லாம் எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொல்றான். இதெல்லாம் எனக்கு புரிஞ்சிருச்சு. எதை எனக்கெல்லாம் புரிஞ்சிருக்குங்கிறத வெளிப்படுத்திட்டு இருக்கு. இந்த ஸ்லோகத்துல எனக்கு என்னென்ன புரிஞ்சிருக்கு. நீங்க பிரம்மம்னு புரிஞ்சு போச்சு. நீங்க வந்து அறிவு சொரூபம்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அப்புறம் பவித்ரம், பரமம், பவான் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பவான் கூட போட்டுக்கலாம். பவான்னா நீங்கள். அந்த வேர்ட் முதல்ல கூட போட்டுக்கலாம். நீங்கள். அது பவான்ங்கிறதுங்க சான்ஸ்கிரிட்ல வந்து மரியாதைக்குள்ள சொல். இப்ப தொம் அப்படின்னா நம்மளோட சின்னவங்கள வந்து நீன்னு சொல்றோம் தமிழ்ல. நம்மளோட மரியாதை பெரியவங்கள என்ன சொல்றோம்? நீங்கள் சொல்றோம் பார்த்தீங்களா? அதான் பவான்ங்கிறது நீங்கள். அப்ப ஃபர்ஸ்ட்டே போட்டுக்கலாம். நீங்கள் பரம்பிரம்ம துவா பவான்னு பரம்பிரம்ம பவான்னு பரம்தாம பவான்னு பவித்ரம் பரமம். சுத்தப்படுத்துகிற விஷயத்தில் சூப்பர்லேட்டிவ். சூப்பரா சுத்தம் பண்ணாத சூப்பர் உங்களுக்கு மேல சுத்தம் பண்ணக்கூடிய ஒன்று இந்த உலகத்தில் இல்லை. அது சூப்பர்லேட்டிவ் சொல்றாரு. சுத்தம் தூய்மைப்படுத்துகிற விஷயத்தில் உங்களுக்கு மேல தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் உலகத்தில் இல்லை. யூ ஆர் த அல்டிமேட் கிளீன் பண்றவங்க அப்படிங்கிறார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 5 பூதத்துல 4 பூதம் ஆகாசத்தை தவிர மத்த பூதம் எல்லாமே நம்மள பவித்திரம் பண்ணும், சுத்தப்படுத்தும் இந்த உலகத்தை. இப்ப வாயு துணி காயப்பட்ட காயுது. சோ அது மழை காலத்துல தான் தெரியும். அந்த நான் துணி காயலின்னா எப்படி ஒரு ஸ்மெல் போடவே முடியாதுங்கிறது தெரியும். சுத்தப்படுத்தும். அதுல இருக்கிற கிருமிகள் துணியில நம்ம போட்டு வச்சிருக்க அந்த வியர்வையில் வந்தது எல்லாத்தையும் என்ன பண்ணுது? வாயு சுத்தம் பண்ணுது. நீர் நமக்கு நல்லா தெரியும். எதா இருந்தா முதல்ல போய் எதெல்லாம் கழுவுறோம்? நீர் சுத்தம் பண்ணுது. பிருத்திவி பிருத்திவிலாம் எப்படி சுத்தம் பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த சோப் எல்லாம் எதுல இருந்து தயாரிக்கிறாங்க? சம் மெட்டீரியல் ஃப்ரம் ஏன்னா அந்த காலத்துல ஏன்னு கேட்டீங்கன்னா, பிருத்திவின்னு போட்டாங்க. பூத சுத்தம் பண்ணுதுன்னா, இப்ப சங்கராச்சாரியார் ஒரு இடத்துல எழுதுவாரு. ஒரு ஆத்துல போய் குளிக்கணும் அப்படின்னா, அந்த ஓரமா செடிமெண்ட் ஆயி அப்படியே மணல் நைஸ் மணல் நிக்கும் பாத்தீங்களா? ஓடி, ஓடி. அந்த மணல் எடுத்து தேய்ச்சு தான் குளிச்சிருக்காங்க. சோ அது பவித்ரம். பூமி சுத்தம் பண்ணது. அப்படி எடுத்துக்கணும். இந்த காலத்துல அதுல இருந்து எடுக்கிற மெட்டீரியல் நம்ம என்ன பண்றோம்? சோப்பு தயாரிக்கிறோம்னு எடுத்துக்கலாம். அடுத்தது என்ன விட்டு அக்னி. சொல்லவே வேண்டாம். ஒரு தண்ணி இருக்கிற பூச்சி வேணா அக்னியில கொண்டு வச்சோம்னா என்ன ஆகுது? அக்னி சுத்தப்படுத்துது. இந்த மாரி ஆகாசத்த தவிர 4 பூதங்களும் உலகத்தை, மனிதர்களை தூய்மைப்படுத்துகிறது. கங்கா நீர் ஏன் போயறாங்க? அங்க போய் ஏன் எல்லாம் குளிக்கிறாங்க? சுத்தப்படுத்தும். அந்த மாரி உலகத்துல எத்தனையோ தூய்மைப்படுத்துகிற அ விஷயங்கள் இருக்கு. இங்க சொல்றாரு, அதெல்லாம் உடல மட்டும் தான் தூய்மைப்படுத்தும். ஆனா வேதாந்தம் மனதை தூய்மைப்படுத்தும். இறைவா நீ குடுத்த விஷயம் மனதை தூய்மைப்படுத்தும். மனச தூய்மைப்படுத்துதா? அகங்காரம் என்பது நம் மனதில் இருக்கிற பேரழுக்கு. நம்ம மனசு இருக்க பெரிய அழுக்கு என்னன்னு கேளுங்க? அகங்காரம். சரீர அபிமானம் என்கின்ற அழுக்கை யார் நீக்கிறது? வேதத்தை கொடுத்து மனதில் இருக்கிற அகங்காரத்தை நீக்குவதால் இப்ப என்ன சொல்லலாம்? உலகத்தில் சுத்தம் பண்ணுகிற விஷயத்திலேயே யூ ஆர் த ஹையஸ்ட் கிளீனிஸ்டர். நீங்க தான் கிளீன் பண்றவங்க. உங்களுடைய வேதம் கிளீன் பண்ணுதுங்க. அதான் என்ன சொல்றாரு? பவித்ரம் பரமம். சுத்தம் பண்ணுகிறதுலயே நீங்க என்னது? பரம். பரம்னா மேலானவர். சூப்பர்லேட்டிவ் போட்டுக்கலாம். அடுத்து செகண்ட் லைன். இங்க என்ன சொல்றாரு? ரிஷிகள் உங்கள பத்தி இது வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயம். நீங்க வந்து பரம்பிரம்மம்னு எனக்கு நீங்கள் பவான் பரம்பிரம்மம் தெரியும். அறிவு சொரூபம்னு எனக்கு தெரியும். பரந்தாம சுத்தப்படுத்தி அகங்காரத்தை அழித்து ஞான அகங்காரத்தை அழிக்கக்கூடிய சக்தி படைத்த வேதத்தை குடுத்தவர். நீங்க தான் எங்கள சுத்தம் பண்றீங்கன்னு எங்களுக்கு தெரியுது. மனதை சுத்தம் பண்ற. உடல் சுத்தத்தை விட மணல் சுத்தம்ங்கிறது நம்ம கடினம். இறைவா உன்னால மட்டும் தான் முடியும். அதை வேற இதெல்லாம் சொல்லிட்டு, அடுத்து என்ன சொல்றாரு? இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது ஜி. கிருஷ்ணா, ரிஷிகள் உங்கள என்ன பத்தி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியும். இது பெர்சனலா எனக்கு தெரியும் உங்கள பத்தி. நீங்க பிரம்மம் தெரியுது, பரந்தாமன் தெரியுது, பவித்ரம் தெரியுது. ரிஷிகள் என்ன சொல்றாங்க? உங்கள என்ன சொல்றாங்க? ரிஷிகள் எப்படி கூறுறாங்க? புருஷம் ஃபர்ஸ்ட் வேர்ட். ரிஷிகள் உங்கள பத்தி என்ன சொல்றாங்க? என்ன ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன போடுறாரு? புருஷம். புருஷம் மீன்ஸ் புரிஷேத்தே. இது புருஷம். கேட்டா இதுதான் கான்செப்ட். ஏன் புருஷம்ங்கிற வேர்ட் இறைவனுக்கு போடுறோம்னா, புருஷம்னா மனிதன்னு தான் நம்ம சொல்றோம். அது ஆண், பெண் அப்படிலாம் இருக்கக்கூடாது. புருஷம் மீன்ஸ் இறைவனை வந்து புருஷங்கிறாங்க. யாரு? ரிஷிகள். ஏன் புருஷங்கிற பேர் இறைவனுக்கு போச்சு? புரிஷேத்தே அப்படின்னா இந்த மனதில் வெளிப்படுகிற ஸ்தூலத்தில் அமர்ந்து கொண்டு சேத்தேன்னா இந்த ஸ்தூல சரீரத்தில் சூக்ஷ்ம சரீரத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கிறதுனால பிரத்யேகாத்ம ரூபேன புரிஷேத்தேன்னு அர்த்தம். பிரத்யேகாத்ம
மனதில் வெளிப்படுகிற தத்துவமாக இறைவன் இருப்பதால் புருஷேத்தே பிரத்யேகாத்மா ரூபேன அவருக்கு என்ன பேரு? புருஷா. அப்ப நீங்க ஒரு தடவை இறைவனை நினைக்கும் போது புருஷா, புருஷ சூக்தம். அப்ப இந்த கான்செப்ட்லயே அவரை நினைக்கும் போதுதான் யூ கேன் டுவெல் இன் த சப்ஜெக்ட் மேட்டர். ஏதோ புருஷ சூக்தி சொல்றாங்க, சொல்றோம். அப்படி அல்ல. புருஷன்னா இந்த மீனிங். அடுத்தது பூர்ணத்துவாத் புருஷக. 2 புருஷத்துக்கு நிறைய மீனிங் குடுக்கலாம். புருஷம்ங்கிறது புரிஷேத்தே பிரத்யேகாத்ம ரூபேன ஆத்மாவா வெளிப்படுவதால் பூர்ணத்துவாத் அப்படின்னு என்ன? பூர்ணம் என்ன? சர்வ வியாபகத்துவாத் அவருக்கு என்ன பேரு? புருஷகன்னு பேர். இறைவனுக்கு யார் இப்ப சொல்றா? ரிஷிகள் உன்னை புருஷன்னு சொல்றாங்க. அப்ப புருஷன் என்ன அர்த்தம்? சர்வ வியாபகத்துவாத் நீ புருஷக, பிரத்யேகாத்ம ரூபேன நீ புருஷக, புரிஷேத்தே இந்த சரீரத்திலிருந்து வெளிப்படுவதால் புரிஷேத்தே ஸ்தூல சரீரத்தில் இருக்கிற சூக்ஷ்ம சரீரத்தில் நீ வெளிப்படுவதால் புரிஷேத்தே. அதனால இறைவா ரிஷிகள் உங்களை என்ன சொல்றாங்க? புருஷன்னு சொல்றாங்க. ரிஷிகள் சொல்றாங்கிறாரு. அது யார் சொல்லிட்டு இருக்கிறது? அர்ஜுனன் பகவான்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அடுத்தவடு சாஸ்வதம் புருஷம். எப்படிப்பட்ட புருஷன் தெரியுங்களா நீங்க? சாஸ்வதம் என்றும் இருப்பவர். இப்ப என்னுடைய உடல், ஹார்ட், லங்ஸ் இதெல்லாம் காலத்துக்கு உட்பட்டது, அழியக்கூடியது. அந்த விஷயத்துக்கு நடுவுல நீங்க வெளிப்படுறீங்க. ஆனா நீங்க என்னது? சாஸ்வதம். திரிகாலே எது திஷ்டதி தத்து சாஸ்வதம். தனக்குள் அதாவதுங்க அது வந்து சத்தியம் சொல்லுவோம். சாஸ்வதத்துக்கும் சத்தியத்துக்கும் என்ன வித்தியாசம்? சத்தியம் மித்தியால சொல்லும்போது திரிகாலே அப்ப எத்து திஷ்டதி சத்தியம் சொல்லும் இல்லையா? அப்ப இது சாஸ்திரம் திரிகாலே அப்ப எத்திஷ்டதி நோ. தனக்குள் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொள்ளாமல் என்றும் இருக்கும் தத்துவம்னு குறிக்கிறத வேர்டு என்னது? சாஸ்வதம். திஸ் டெர்மினாலஜி. ஹவு இம்பார்ட்டன்ட் தீஸ் வேர்ட்ஸ். இங்கதான் நம்ம கவனம் இருக்கணும். மத்த ஞானம் வரதெல்லாம் அவர் கொடுப்பார். ததா மீன்டர். அங்க போய் கொண்டை மண்டை கொடைக்க வேண்டாம். இப்ப என்ன சொல்றார்? யூ டுவெல் இன் தட் வேர்ட் டெர்மினாலஜி. எந்த ஒரு கான்செப்ட் நீங்க படிக்கிறீங்க, ஒண்ணு வேண்டாம் பிசிக்ஸே படிக்கிறீங்கனாலும் பிசிக்ஸுடைய டெர்மினாலஜி இல்லாம என்னங்க ஒரு பிசிக்ஸ்? ஜுவாலஜி இப்ப வந்து பிசிக்ஸ் என்ன படிக்கிறோம்? கண்டென்சேஷன், எவாபரேஷன். வாட் இஸ் கண்டென்சேஷன்? வாட் இஸ் எவாபரேஷன்? அந்த வேர்டு எனக்கு சொல்ல தெரியும். அந்த வேர்டு தான் தெரியாதுன்னா எப்படி பிசிக்ஸ் டீச்சர் திருத்தி மார்க் போட போறாங்க? அந்த வேர்டு தெரியணும். எவாபரேஷன் மீன்ஸ் the process in which the water evaporates into water vapor. அது இங்க இருக்கணும். 3வது படிச்சால் 4வது படிச்சால் இங்க இருந்தா தான் that is concept of evaporation. Condensation மாத்தி. So இந்த மாதிரி definitions, terminology for a word that is known as terminology. அதனுடைய மீனிங் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சாஸ்வதன் சொன்ன தனக்குள் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொள்ளாமல் திரிகால எத்து திஷ்டதி தத்து சாஸ்வதம். That is the difference between திரிகாலைக்கும் சாஸ்வதம். அடுத்தது திவ்யம். இதெல்லாம் யார் சொல்றா? ரிஷிகள் சொல்லிட்டு வராங்க. புருஷன் சொல்றாங்க. அது சாதாரண புருஷன் இல்ல, சாஸ்வதம் புருஷம். அடுத்து என்ன சொல்றாங்க? திவ்யம். திவ்யம்னா ஒரிஜினல். தியோத்தனத்வாத் திவ்யம். அதே டெர்மினாலஜி வேர்டு. தியோத்தனத்வாத் பிரகாச ரூபத்வாத் திவ்யம். ஸ்வப்பிரகாசக. நீ எப்படி இருக்கீங்க? ஸ்வப்பிரகாசக. உன்னை விளக்குவதற்கு இன்னொரு விளக்கு தேவையில்லை. ஸ்வப்பிரகாசக, ஸ்வசித்தக, ஒரிஜினல். இந்த இடத்துல திவ்யம்னா யூசுவலா ஒரிஜினல், நேச்சுரல், அதாவது அந்த மீனிங் வரும். ஆனா இங்க என்ன மீனிங் வரும்? தன்னுடைய பெருமையினாலேயே விளங்குபவர். ஸ்வசித்தக. தன்னுடைய ஸ்வே மகிம்னி திஷ்டதி. ஸ்வ மகிம்னே. மகிம்னி சாரி மகிம்னே வராது. மகிம்னி தான் வரும். ஸ்வே மகிம்னி திஷ்டதி. ஸ்வ சித்தகன்னு சொன்ன பாத்தீங்களா? அதைத்தான் நான் எட்டமாலஜி வளர்க்கிறேன். ஸ்வ மகிம்னி திஷ்டதி. தன்னுடைய பெருமையினாலேயே அவரை விளக்குவதற்கு இன்னொரு விளக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டே இருக்கும் இல்லையா? அதைத்தான் உல்டா பண்ணி இப்படி சொல்றாங்க. அவருடைய பெருமையை, தன் பெருமையினாலேயே அவர் விளங்குகிறார். இன்னொருத்தர் உதவி அவருக்கு தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள, தன்னுடைய இருப்புக்கு அவர் வேற யாரையும் சார்ந்ததில்லை. தான் அறிவு சொரூபமாக இருப்பதால் அவரை விளக்குவதற்கு இன்னொரு விளக்கு தேவையில்லைன்னு இவ்வளவு நாள் படிச்ச பாத்தீங்களா? அதத்தான் இப்படி சொல்றாரு. என்னென்ன? திவ்யம் ஸ்வ மகிம்னி திஷ்டதி. அடுத்து என்ன சொல்றாரு? ஆதி தேவம். எஸ், அடுத்த விட ஆதி தேவம்.
தேவானாம் காரணம். இந்த இடத்துல ஆதி தேவன் என்ன அண்ணன் அர்த்தம்? தேவானாம் காரணம். முருகர், விநாயகர், சிவன், விஷ்ணு, பிரம்மா எல்லா தேவதைகளுக்கும் தேவானாம் காரணம். அதுதான் ஆதின்னு என்னது? காரணம் இந்த இடத்துல எடுத்துக்கணும். ஆதினா தொடக்கம். அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல என்ன எடுக்கணும்? இறைவன் எதை மனசுல வச்சுக்கிட்டு இந்த இடத்துல மீனிங் போடுறாரு. ஆதிங்கிற வேர்டு அந்த டெர்மினாலஜியை ஏன் யூஸ் பண்றாரு? அப்படின்னா, எதை நமக்கு புரிய வைக்கிறாரு. ரிஷிகள் என்ன சொல்றாங்கன்னு அர்ஜுனன் சொல்லி, இப்ப நாம என்ன புரிஞ்சுக்கிறோம்? அது பாயிண்ட் இல்லையா? தேவர்களுக்கும் நீ என்னது? காரணம். ஈஸ்வர இப்ப யார சொல்றாரு? ஃபர்ஸ்ட் பிரம்மம் சொன்னாரு. இப்ப என்ன டக்குன்னு வராரு? அது ரிஷிகள் சொல்ற வேர்டு, நீ ஈஸ்வர தத்துவமாகும். நீ பிரம்மம் நீதான். ஈஸ்வரனும் நீதாங்கிறத அதை இதையும் கனெக்ட் பண்ணா புரிஞ்சும். ஏன்னா பிரம்மம் சொன்னாரு. இந்த இடத்துல ஆதி படைத்தவர். எல்லா தேவதைகளையும் படைத்தவர். தேவானாம் காரணம் போது ஈஸ்வர தத்துவம் நீன்னு ரிஷிகள் சொல்றாருன்னு அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அத மறந்துடக்கூடாது. அடுத்த விட என்ன சொல்றாரு? அஜம். அஜம்னா பிறப்பற்றவர். ஜம்னா பிறப்பு. போட்டீங்கன்னா பிறப்பற்றவர். ஸ்வயம்பூ. இதத்தான் சொல்லுவாங்க. ஸ்வயம்பூ. ஸ்வயம்பூ. தன்னுடைய இருப்புக்கு எதையும் சாராதவர். பிறவாதவர். அங்கங்கள் எல்லாமே உள்ளடங்கு இதுக்குள்ள. ஸ்வயம்பூன்னு ஒரு வேர்டு போட்டீங்கன்னா, பிறப்பற்றவர், தன்னுடைய இருப்புக்கு யாரையும் சாராதவர், தனக்குள் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்திக் கொள்ளாதவர், அங்கரகிதக, விகாரரகிதக, அது விகாரம் தான் அங்கரகிதக, பிறப்பில்லாதனால விகாரரகிதக, ஏன் விகாரம்? அங்கரகிதக, தனக்குள் எந்தவித மாற்றத்தையும் இல்ல. அதனால அவருக்கு என்ன கிடையாது? மரண ரகிதக. இதெல்லாம் என்ன வேர்டு? ஸ்வயம்பூ. அந்த ஸ்வயம்பூ தான் என்ன வேர்டுங்க? அச்சம். பிறப்பற்றவர் அப்படின்னு சொன்னோன்னே, பிறப்பற்றவர் அப்படின்னு கூடாது. அதுல இருக்கிற அந்த தொடர்ச்சி அப்படியே புரிஞ்சு அந்த வேர்டோட டொல் ஆகி அந்த வேர்டை தாண்டி போகணும். அச்சம் மீன்ஸ் இதெல்லாம் புரியும். அடுத்தது விபும். விபும் மீன்ஸ் விவிதம் பாதி, இது விபும் சொல்லுவோம். விவிதம் பாதி அது ஒரு மீனிங் இருக்கு. விவிதம் பாதி விபும். இந்த இடத்துல ரெண்டையும் எடுத்துக்கலாம். சர்வவியாபி அதுக்கும் விபுங்கிற வேர்டு யூஸ் ஆகும். எங்கும் வியாபித்திருப்பவர் விபும். சர்வவியாபி. இன்னொரு மீனிங் விவிதம் பாதி. சர்வவியாபினா எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற இறைவா அப்படிதான். அதைத்தான் அந்த வேர்டு தமிழ் வேர்டு அவர் நம்ம சொல்றாரு. விபும்னா எங்கும் நீக்கமர தூணிலும் துரும்பிலும் இருப்பாய். தூணிலும் துரும்பிலும் இருப்பாய். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற இறைவா. எத்தனை பாடல்கள் கேட்கிறோம். அது வேர்டு என்னது? விபும். சர்வவியாபி. விவிதம் பாதி. விதவிதமாக தோற்றுகிறார். விதவிதமாக. தாவரம் என்ன, பறவைகள் என்ன, விலங்குகள் என்ன, மனிதர்கள் என்ன, கல் என்ன, மலை என்ன, நரி என்ன, ஒரு பாடம் வரும் அழகா. இது எல்லாமே இதுதான் விவிதம் பாதி. மாயாவின் உதவியுடன் எப்படி? விவிதம் பாதி. இவ்விதம் யார் கூறுகிறார்கள்? ரிஷயகா. என்னென்ன வேர்டு போட்டாரு? புருஷம். எப்படிப்பட்ட புருஷம்? சாஸ்வதம், திவ்யம், ஆதி, தேவம், அஜம். ஒரே நிமிஷம் படிச்சுட்டேன். ஆனா அதுக்குள்ள இருக்கிற மீனிங் நீங்க ஒருங்கிணைத்து இந்த ஸ்லோகத்தை புரிந்து கொள்ளும் போதுதான் அது இன்டர்னலைஸ் ஆகும். அந்த ஞானம் என்னுடையதாகும். இல்லைன்னா பேப்பர்லயும் நோட்ஸ்லயும் தான் இருக்கும். சோ அந்த ஞானம் என்னுடையதாகணும்னா அது அப்படியே இந்த வார்த்தைகளை என்ன பண்ணணும்? இந்த ஸ்லோகத்தையே திருப்பி திருப்பி சொல்லும் போது அந்த அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்துல டொல் ஆகணும். விபும். இதெல்லாம் யார் சொல்றான்னு சொல்லிட்டாரு. ரிஷிகள் எனக்கு உங்களை எப்படி தெரியும்? பரபிரம்மம் தெரியும். அறிவு ஸ்வரூபம் பரந்தாமன்னு தெரியும். நீங்க சுத்தமான அகங்காரத்தை அழிப்பதன் மூலியமாக சுத்தம் பண்ணக்கூடிய உலகத்திலேயே மனதை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரே ஆள் நீங்க தானே தெரியும். ரிஷிகள் என்ன உங்களை பத்தி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியும். இப்படின்னு குரு கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லும் போது the guru will be motivated to the core. இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம இன்னும் சொல்லித்தரணும்னு அவர் நினைக்கணும். அப்பதான் அவர்கிட்ட இருந்து மாட்டுல இருந்து கறக்கணும். மடியில பால் இருக்குது. கறந்தா தான் வரும். கரெக்ட்லயே வச்சுக்கங்க. மாடு அப்படியே ஊத்துமே. சிவலிங்கத்தை பார்த்தா அப்படியே ஒரு இடத்துல ஊத்துச்சுங்க பாரு. நாம போய் பாத்திரத்தை கீழே வச்சோன்னே அப்படியே பால் ஊத்துமே பாத்திரம் நம்பிக்கோன்னு அதெல்லாம் ஊத்தாது. என்ன பண்ணணும்? கறக்கணும். அந்த விஷயத்தை அவரிடமிருந்து கறக்கணும். அப்ப என்ன பண்றான் டெக்னிக் அர்ஜுன? எனக்கு இதெல்லாம் எனக்கு தெரியும். ரிஷிகள் இப்படி சொல்லியிருக்காங்கன்னு அது அர்த்தம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன அந்த குரு வில் பி மோட்டிவேட்டட் டு த கோர். இன்னும் என்னென்ன விதத்துல சொல்லிக் கொடுக்கணும்னு அவரு யோசனை ஆரம்பிச்சுடுவார். அதுக்காகனே தவிர
அவர புகழ்வதற்காகவோ ஐய்யய்ய! அது அந்த ராங் அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்தது 13. 13 முடிச்சாச்சு. எஸ். 12 முடிச்சாச்சு 13. 13வது ஸ்லோகம். சர்வமேத்தத்ருதம் மன்யே என்மாம் வதசி கேசவ நகி தே பகவன் வியக்திம் விதுர் தேவான தானவாக. ஆகுகு. அது 14 13 பாவம் பிடிக்காம போயிட்டுனா? ஓ! சாரி, சாரி, சாரி. ஆகுஸ்த்வாம் ரிஷயக சர்வே தேவஷிர்நாரதஸ்ததா அசிதோ தேவலோ வியாசக ஸ்வயம் சைவ பிரவீஷிமே. இது அதனுடைய கன்டினியூஷன் ஸ்லோகம் தான். அதனுடைய அப்படியே கன்டினியூஷன் தான். மீனிங் அதேதான். ஆகுகு. அர்ஜுனன் என்ன சொல்றான்? ஆகுகு உன்னை பத்தி சர்வே ரிஷயக துவாம் ஆகுகு உன்னை பற்றி என்ன சொல்றாங்க? இப்ப என்ன சொல்றாரு? எந்தெந்த ரிஷி ஃபர்ஸ்ட் பேர் சொல்றாரு. நாரதக ஆகுகு அப்படின்னா சொல்கிறார்கள். ஆகுகு துவாம் உங்களை ரிஷயக ரிஷிகள் சர்வ தேவர்ஷி யார் யாரு எந்தெந்த ரிஷிகள் உங்களை பத்தி சொல்லியிருக்காங்கன்னு அதை யார் யார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறதையும் அர்ஜுனுக்கு வெளிப்படுத்துறான். ஃபர்ஸ்ட் யாரு? நாரதக தேவ ரிஷிகிங்கிறார். தேவ ரிஷி யாரு? நாமளே புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல நாரத எஸ் தேவஷி நாரதஸ்ததா. இதை போல ததா இதை போல யார் யார் கூறுகிறார்கள் அதை போல ததான அவ்வாறே. சர்வே தேவா இந்த எல்லா ரிஷிகளும் யாரு என்ன சொல்ற? ஃபர்ஸ்ட் யாரு? தேவஷி தேவ ரிஷி. நாரதற்கு அடைமொழி தேவ ரிஷி. மனுஷ ரிஷி இருக்காங்க, ராஜ ரிஷி இருக்கிறாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது புரியுமா? அவர் ஏன் தேவ ரிஷின்னு போட தேவ அந்த உலகத்தில் இருந்து ரிஷியாக இருப்பவர் நாரதர். அதனால அவருக்கு தேவ ரிஷி. அவர் லோகமே வேற. இவன் தோ திரிலோக சஞ்சாரி, அவர் தேவலோகத்தை சேர்ந்தவர். அப்ப அங்க இருக்கிற ரிஷினால அவருக்கு தேவ ரிஷின்னு பேரு. இப்ப ராஜாவாவும் ஒருத்தர் இருப்பாரு. ஜனகர் ஜனகர் சொல்லக்கூடாது. ராஜாவாவும் இருப்பாரு, ரிஷியாவும் இருக்கிறவரு. அப்படிங்கும்போது அவர் ராஜ ரிஷி அவரு. அடுத்தது மனுஷர்களாக இருந்து ரிஷியா இருக்கும் மனுஷ ரிஷி. இந்த மாதிரி ரிஷிகள்ல வேறுபாடு இருக்கு. அப்ப நாரதர் யார் சொல்றாரு? உண்மை அறிந்த ரிஷிகள். ரிஷின்னு என்னங்க? உண்மையை அறிந்தவர். ஜானாதி இது ரிஷி. அதுதான் அதோட எட்டிமாலஜி. இனி யார சொல்றாரு? நாரத ரிஷி. இப்ப நான் சொன்ன கருத்துக்களை யார் யாரு சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் தேவ ரிஷி நாரதக. அடுத்தது அசித்தக தான். அங்க அசித்தோ இருக்கு. விசர்க்கம் மாறி இருக்கு. அசித்தோ எஸ் அசித்தக நேம் ஆஃப் ஒரு ரிஷி. ஆக்சுவலா ஒரு யார் தெரியுங்களா? கிராண்ட் ஃபாதர் ஆஃப் புத்தா. இவரு புத்தருடைய கிராண்ட் ஃபாதர் அசித்தக ரிஷி. ஆனா புத்தர் வேற பக்கம் போயிட்டார். சூன்யவாதி பக்கம் போயிட்டாரு. இவரெல்லாம் வந்து அத்வைதி ரிஷி. அந்த ஜீன் வருதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அதுல புத்தருக்கு முன்னால நம்ம யோசனை பண்ணலாம். இவருக்கு எப்படி இந்த ஜீன் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னால ஒரு ரிஷி இருந்திருக்காரு. ஆனா இதெல்லாம் வந்துங்க ஹிஸ்டரியில வந்து எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. இதுதான் ஃபில்டர்டு புக் போடுறதுன்னு அர்த்தம். புத்தர்ன்னு போட்டு அவருடைய அப்பா போடும்போது, அவருடைய அப்பாவோட அப்பா பெரிய ஆளா இருந்திருக்காரு. ரிஷியா இருந்திருக்காரு. பட் நோவேர் மென்ஷன்ட் இன் அவர் புக். பிகாஸ் தே டோன்ட் நோ தி வேல்யூ ஆஃப் ரிஷி. அவ்வளவுதான். அப்பா சொல்றத விட என்ன போட்டுருக்கணும் புக்ல? அசித்தகனா யாரும் தெரிஞ்சிருக்கு நமக்கு? தெரியல. ஏன் தெரியல? போடலிங்கிறேன். ஏன்னா அவர் வந்து ரிஷியா இருந்திருக்காரு. நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. உபனிஷத்துக்கள. எவ்வளவு பெரிய மகானவங்கள்லாம். அசித்தக. அடுத்தது அப்படிங்கிற பெயருடைய ரிஷின்னு எழுதினா போதும். தேவலோ இருக்கா? தேவலக. அவரும் ஒரு ரிஷி தான். தேவலக. ஆ அவர் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு தேவாங்க கம்யூனிட்டிய சேர்ந்தவர்ன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து சிவபெருமானுடைய 3வது கண் அக்னி கண்ணிலிருந்து பிறந்தவர்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது அவர் வந்து நெறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. உபனிஷத்துக்கள். அடுத்து வந்து இந்த வீவிங் மொதன்னு உலகத்துக்கு நெசவை மொதன்னு உலகத்துக்கு குடுத்தவர். எப்படி நெய்து உடை ஆடை அணிந்து கொள்வது. நெய்தல் அப்படிங்கிறதுல பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு அவரு. யாரு? தேவலக ரிஷி. அடுத்து யார் சொல்றாரு? தேவலக சாரி வியாசக. எவரிபடி நோஸ். மகாபாரதத்தை எழுதினவரே யாருதான்? அப்ப எழுதுறவரே என்ன சொல்றாரு? வியாச ரிஷி.
அடுத்தது ஸ்வயம் சைவ பிரவி ஸ்வம் ஸ்வயம் ச ஏவ பிரவிஷி மே. நீயும் ஸ்வயம் ஏவனா நீங்களும், மேனா எனக்கு, ஏவனா மட்டும், அவ்வாறே ததா நீங்களும், ஸ்வயம் ச ஏவ நீங்களும் எனக்கு பிரவிஷி கூறியிருக்கிறீர்கள். எல்லா ரிஷி பேரையும் சொல்லிட்டு கிருஷ்ணன் பொக்குன்னு வேற மாட்டாரு. டேய் இவ்வளவு 10 அத்தியாயம் முடிய போகுது. இப்ப வந்து என் பேரை ஆட் பண்ணலையான்னு நினைக்க கூடாதுன்னு என்ன பண்றான் நைஸா. நீங்களும் எனக்கு இத பத்தின விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்கன்னு ஸ்வயம் ஏவ இஸ் ஈக்குவல் டு கிருஷ்ணா. இந்த இடத்துல நாட் ஈஸ்வரக. கிருஷ்ணா. கிருஷ்ணரே நீங்களும் இந்த விஷயத்தை பத்தி நிறைய பேசியிருக்கீங்க அப்படிங்கிறத அர்ஜுனன் தன்னுடைய இதை வெளிப்படுத்திட்டான். சோ அர்ஜுனன் இந்த இடத்துல தான் புரிந்து கொண்டதை இந்த இடத்துல விளக்கியிருப்பான். அடுத்த ஸ்லோகத்துல தான் தன்னுடைய ஸ்ரத்தையை வெளிப்படுத்துவான் டுவர்ட்ஸ் கிருஷ்ணா. சர்வமே திருதம் மன்யே என் மாம் வதசி கேசவ நகிதே பகவன் வியக்திம் விதுர் தேவான தானவாக. கூப்பிடுறார் கேசவா. கேசவா ஸ்ரத்தா அப்படின்னா மட்டும் என்னன்னு பாத்திரலாம். நான் பார்த்திருக்கோம். விஸ்வாசம் டுவர்ட்ஸ் குரு, ஓப்பன் மைண்டட்னஸ் அபோ டுவர்ட்ஸ் குரு. அதுதான் திறந்த மனதுடன் குருவை அணுக வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னா உபதேசம் அப்பதான் அவர் செய்யற திறந்த மனதுடன் எந்த போலி வேஷம் மறைத்தல் என்பது நாட் 1% கூட இல்லாம. ஏன்னா நம்ம உலகத்தார்ல பழகும்போது பாத்தீங்கன்னா நம்ம எப்படி பழகுவோம், ஏன் குரு விட்டு அது வந்து ஏன் முடியலன்னு நான் சொல்றேன். இப்ப உலகத்தாட்டம் பழகும்போது, குடும்பத்திற்கு நம்ம பழகும்போது, ஒரு விஷயம் பேசும்போது சிலத மறைப்போம். அது கரெக்ட்டுங்க. எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லல. நம்மளுடைய உலக மக்களுடன் நம்ம பழகும்போது சைக்காலஜி என்ன? சிலத மறைச்சுக்குவோம், சிலத சொல்லுவோம். ஒருத்தர்ட்டயும் இந்த மாரி தான் நாம பழகியிருப்போம். ஃப்ரம் த சைல்ட்ஹுட்ல தெரியாது. ஓப்பனா இருப்போம். ஒரு 3, 5, 4த், 5த் வரைக்கும் எப்படி இருக்குது குழந்தைங்க? அப்படியே என்ன நினைக்குதோ பேசிட்டே இருக்கும். அம்மாவ போடினால் போடின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அது அது மரியாதையா பேசணும். அது கூட தெரியாத அந்த வயசுல நமக்கு கோவம் வரும்போது அதை எப்படி வெளிப்படுத்தணும். அப்படி வந்து ஒரு பிகினிங்ல அழகா இருக்கும் அந்த மனம். அப்புறம் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆக நமக்கு சில இடத்துல உராய்வுகள் வர ஆரம்பிக்கும். நம்ம பேசுற பேச்சுல நிறைய இடத்துல போய் மாட்டிக்குவோம். அப்ப என்ன பண்ண ஆரம்பிப்போம், நமக்கு நாமளே அங்க யாரும் குரு கிடையாது. எனக்கு நானே குருவா இருந்து இதெல்லாம் பேசணும். இப்படி பேசணும். அப்ப பழைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணுவோம், மறைச்சுருவோம். அது மறைக்கிறதுன்னா அப்படியே பழகி ஒருத்தர் போன் பேசிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கல, நாம பண்றோம். எந்த அளவுக்கு நம்ம மறைக்கிறோங்கிறத நான் சொல்ல வரேன். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல வரேன். இப்ப நாம ஒருத்தர்ட்ட பேசிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க. நமக்கு தெரிஞ்சு போயிரும். இப்ப நாம கேட்கிறோம். இப்ப ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன். ஆ உங்க நம்பர் பிஸியாவே இருந்தது. அப்டின்னோனே, யார்ட்ட பேசுறான்னு சொல்ல வேண்டிய அவசியம். ஆமாங்க பேசிட்டு இருந்தேன்னா வேலை முடிஞ்சுது. அவங்க பிஸியா இருந்ததுன்னா, அவங்க ட்ரை பண்ணேங்கிறத மட்டும் தான் தெரிவிக்கிறாங்க. நீங்க யார்ட்ட பேசுன்னு தெரிஞ்சுக்கிறது அவளுக்கு மோட்டிவேஷனே கிடையாது. ஆனா நம்ம என்ன நெனச்சுக்கிறது, நம்ம யார்ட்ட பேசுறோம்ன்னு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிருமோ! அப்படின்னு மாத்தி சொல்றது. நீங்க ஆமா பேசிட்டு இருந்தனோட வேலை முடிஞ்சுது. அதான் சொல்லுவேன். எது பேசணும், எவ்வளவு பேசணும், எப்படி பேசணும்னு நமக்குனால தெரியாததுனால, என்ன பண்ணிர்றோம்? நாம யார்ட்ட பேசிட்டு இருந்தோமோ, அத மறைச்சுட்டு, இன்னொருத்தர்ட்ட பேசுன மாரி என்ன பண்ணுவோம் நம்மள? ப்ரொஜெக்ட் பண்றதுங்கிறது வாழ்க்கையில சாதாரணமா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இதுக்குள்ள தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த ஆளு தான் யாரு வர்றா? வேதாந்த கிளாஸ்ல வர்ற ஆளு யாரு? இந்த ஆளு தான் இங்க வர்றான். குருவுக்கு தெரியாதா? அங்க அப்படி வாழ்ந்துட்டு இருந்தவன் தான் இங்க கிளாஸ்க்குள்ள வர்றாங்க. எடுத்தோனே என்ன பண்ண முடியாது அவங்கனால? இதுல ஊறி போனவர்களால் மனத என்ன பண்ண முடியாது? இந்த பேசுனது யார்ட்ட பேசணும்னு கூட எங்கேயாவது தெரிஞ்சு போனா ஏதாவது பிரச்சனை ஆயிருமா? அதனால ஆள மாத்தி சொல்றது. இந்த மாரி ஒரு மென்டாலிட்டில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவங்க கிளாஸ்க்கு வந்தோனே ஓப்பன் மைண்ட் ஆகுறதுங்கிறது தலைகீழா நிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா பழக்க தோஷம். மனம் அதுக்கு என்ன ஆயிடுச்சு? அதாவது இன்வாலண்டரியா பழகி பண்ணிருவோம். வாலண்டரியா நாம யார்ட்ட பேசணும், மாத்தி சொல்லணுங்கிற அறிவோட ஆக்ஷன் இல்ல. தட் இஸ் ரியாக்ஷன்ங்கிறேன் நானு. அந்த அளவுக்கு என்ன ஆயிடுச்சு நமக்கு? அதுல ஊறிப் போய் விட்டோம். மறைத்து. அந்த மறை புத்தியோட நீங்க வந்தீங்கன்னா, குரு என்ன சொன்னாலும் நோட்ஸ்ல இருக்கும். உபதேசம்
அங்க என்ன ஆகாது? புத்தியில் நிச்சயம் ஆகாது. புத்தியில் நிச்சயம் ஆகாது. போயிட்டு இருக்கும். எல்லா விஷயம் உள்ளுக்குள்ள தெரியும். அறிவாக இருக்குமே தவிர, அந்த விஷயம் நிச்சயம் ஆகாது. திஸ் இஸ் த அதனாலதான் ஸ்ரத்தா, ஸ்ரத்தா, ஸ்ரத்தா ஓப்பன் மைண்டட்னஸ்ன்னு சொல்றோம். நிச்சயம் ஏன்னா உங்களுக்கு ஆத்ம ஞானத்தையும், ஞான நிஷ்டையும், மோட்சமும் வேணும்னா, நிச்சயமா இருக்கணும். புத்தியில் அந்த உபதேசம் நிச்சயம் பண்ணியிருக்கணும். நீ புத்தியில் நிச்சயம் ஆகணும்னா, கண்டிப்பா நீங்க எப்படித்தான் இருந்தாகணும்? ஓப்பன் மைண்டடா தான் இருந்தாகணும். அந்த ஓப்பன் மைண்டட்னஸ் வர்றதுக்கு தான் குரு சேவான்னு ஒரு கான்செப்டே உள்ள கொண்டு வருவாங்க. அவருக்கு சேவை பண்ணி, பண்ணி என்ன பண்ணினியே? உன்ன ஓப்பன் பண்ணி ஏன்னா யார்ட்டயுமே ஓப்பன் பண்ணாம ஒரு மூடியா வாழ்றவங்க, அந்த ஓப்பனே ஆகாது. அதனால தான் குரு சேவா. 1 மணி நேரம் கேட்டதுக்கு அப்புறம், நிச்சயம் பண்ணாம இந்த கிளாஸ் விட்டு சொன்ன விஷயங்கள் நமக்குள்ள நிச்சயம் ஆகலின்னா, அறிவு இருக்குங்க. நான் சொன்ன விஷயங்கள் அறிவாக இருக்கும், நோட்ஸ்ல இருக்கும். திருப்பி கேட்டா வாய் கட கட கடன்னு ஒப்பிக்கும். அது வேற. நான் சொல்ற கருத்து வேற. புத்தியில் அது நிச்சயமாகி இருந்ததா மட்டும்தான் நம்ம வேதாந்தத்துல அடுத்த ஸ்டெப் போறோம்னு அர்த்தம். உபதேசம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். நெறைய பேத்துக்கு அறிவில் இருக்கும், நோட்ஸ் இருக்கும். வாயில கேட்டா அது இங்க இருக்குது, இங்க வரல. எதையோ ஒண்ணு சொல்லி நம்ம வார்த்தைகள் போட முடியல, சொல்லிர்றோம். அதெல்லாம் மேட்டரே கிடையாது. புத்தியில் நிச்சயம் ஆயிருக்கா? இந்த 1 மணி நேர வகுப்புல இறைவன் சொன்ன விஷயங்கள நான் என்னுடைய உபதேசம் எனக்கு என்ன ஆயிருக்கணும்? என் புத்தியில் நிச்சயம் ஆயிருக்கணும்னா, குரு கிட்ட எப்படி இருக்கு? குரு மீன்ஸ் சாஸ்திரம். அப்படி ஓப்பனா யாருனால உட்கார முடியுதோ, ஆனா இந்த ஓப்பன் மைண்டட் ஆனவங்க ஒரு டிராபேக் சொல்றேன். உலகத்தாரோட திருப்பி நீங்க அப்படிதான் பழக ஆரம்பிப்பீங்க. ஃபர்ஸ்ட் மூடியா இருந்தவங்க, இதுக்குள்ள ஓப்பன் மைண்டட் ஆயி, அதே ஓப்பன் மைண்டட் வந்துருச்சுன்னா என்ன பண்ண ஆரம்பிப்போம்? மற்றவர்களிடமும் ஓப்பன் மைண்டடாவே போவோம். பல பிரச்சனையில மாட்டிக்குவோம். ஆனா, எது பல பிரச்சனையில மாட்டிக்குவோங்கிறதுக்காக நான் கேட்கிற கேள்வி, இந்த ஓப்பன் மைண்டோட மத்தவங்களோட போனேன்னா, நான் அவங்ககிட்ட மாட்டிக்குவனே அப்படின்னா, சத்துவகுண பிரதானமானதற்கு பிறகு ஓப்பன் மைண்டட்னால நீங்க மாட்ட மாட்டீங்க. ரஜோகுணம், தமோகுணம் இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஓப்பன் மைண்டோட அங்கேயே அப்படியே போய் யார்ட்ட என்ன பேசணும்னு தெரியாம இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன்னா மாட்டிக்குவேன். சோ அதனால ஃபர்ஸ்ட் எங்க போய் பிடிக்கணும்? குவாலிஃபிகேஷன், சத்துவ குணோபவ. அப்பதான் இந்த கான்செப்ட் கரெக்ட்டா உங்களுக்கு ஃப்ளோல வரும். ஃபர்ஸ்ட் மூடியா இருந்தோம். ஓப்பன் மைண்ட் குரு கிட்ட தான் ஃபர்ஸ்ட் ஆக முடியும். உலகத்தில் தாயிட்ட கூட நீங்க ஓப்பன் மைண்டடா ஆக முடியாது. தந்தையிட்ட நீங்க ஆக முடியாது. அதெல்லாம் ஒரு ஏஜ். 5ஆம் கிளாஸ், 4ஆம் கிளாஸ் முடிஞ்சு போயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் மைண்ட் டுவர்ட்ஸ் குரு கிட்ட ஆகுறது ரொம்ப கஷ்டம். தலைகீழ நின்னுதான் ஆகணும். ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணா உடனே என்ன தமோ குணத்த பத்தி என்ன திங்க் பண்ணுவோம். ஆமா உங்ககிட்ட ஓப்பன் மைண்ட் ஆயிட்டு, அதே மாரி உலகத்துல இருக்கவங்கள நான் ஓப்பன் மைண்ட் ஆயிட்டேன். அதுக்கு தான் சொல்றது தமோ குண பவ அர்ஜுன. நீங்க ரஜோ குண தமோ குணத்துல இருந்துட்டீங்கன்னா, சத்துவ குணத்துக்கு வராம என்ன பண்ண ஆரம்பிப்போம்? அப்படியே லொட லொடன்னு பேசிட்டு, ஜி உங்ககிட்ட இருந்து கம்ப்ளைண்ட். ஜி இதே மாரி ஓப்பன் மைண்ட் உலகத்துல இருந்து என்ன ஜி பண்றது? யாரு உங்கள அப்படி இருக்கு சொன்னா? குருவிடம் மட்டும் தான் ஓப்பன் மைண்டடா இருக்கணும். மத்தபடி இங்க என்ன ஆகுது? அவங்ககிட்ட எப்படி பேசணும்? எத பேசணும்னு தெரியணும். குருகிட்ட குரு கிளாஸ் அப்படிங்கும்போது, சாஸ்திரங்கும்போது கம்ப்ளீட்டா ஓப்பன் மைண்ட். இந்த 2 ரோலையும் ப்ளே பண்ண தெரியணும். சக்சஸ்ஃபுல் வுமன் இன் திஸ் வேர்ல்ட். யூ வில் பி த சக்சஸ்ஃபுல் வுமன் இன் திஸ் வேர்ல்ட். இத போய் இங்க ஒழப்பிக்கிறது, அத போய் அங்க ஒழப்பிக்கிறது. அது இருக்கிற வரைக்கும் தடுமாற்றம். ஓம் சாந்தி, சாந்தி, சாந்திஹி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.